நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என பூதங்களை ஐந்தாக, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என நிலங்களை நான்காக, இயல் இசை நாடகம் என தமிழை மூன்றாக வகுத்து அகம் புறம் என வாழ்வியலை வகுத்த தமிழனுக்கு உணவு என்றுமே பிரதானமா இருந்திருக்கு. அறுசுவையான உணவோடு அதனோடு தொடர்புடைய இலக்கிய தரவுகள், வரலாற்று பதிவுகள், பண்பாட்டு செய்திகளாக வருகிறது அடிசில். இது உணவும் உணவு சார்ந்த களமும். தென்னை சார்ந்த பல்வேறு செய்திகள் பார்த்தோம், அதோட அறுசுவையான உணவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இப்ப என்ன செஃப் செய்ய போறோம்? தென்னம்பூ பூத்தது. நல்லா இருக்கு, பேர் கேட்கிறப்பே நல்லா இருக்கு. இது எப்படியான ஒரு ரெசிபியா வரும் செஃப்? அதாவது பூவு துளிர் விடுறது ரெண்டையும் மிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு ரெசிபி பண்ண போறோம். ஓ, என்னென்ன தேவையான பொருட்கள் என்ன செஃப்? அதாவது முளை கட்டிய தானியங்கள், தென்னம்பூ பூத்தது, ஒரு லெமன் ஜூஸ், மிளகுத்தூள், அவ்வளவுதான். ஒரு ஹெல்த்தியான அடுப்பில்லாத காலையில டயட் பிளான்ல இருக்கிறவங்களுக்கான ஒரு ரெசிபியா இது இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இதுக்கு தேங்காய் பூனா நீங்க தேங்காவில திருவண்ண பூன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி துளிர் விட்ட தேங்காய், அதுல வர்ற பூ தான் தேங்காய் பூ. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும், ரொம்ப பஞ்சு மாதிரி, அப்படியே சாப்பிடுறதுக்கே நல்லா இருக்கும் இந்த தேங்காய் பூ. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா முளைக்கட்டிய தானியங்களை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். தேங்காய் பூ, அந்த தேங்காய் பூவை சின்னதா கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா சால்ட், கொஞ்சமா மிளகுத்தூள், ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். ஸ்லோவா அப்படியே மொத்தமா எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி, எல்லா தேங்காய் பூ தானியங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி பொறுமையா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. காலையில பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட தேவையில்லை, அந்த அளவுக்கு ஹெல்த்தி இதுல இருக்கு. தென்னம்பூ பூத்தது, அதாவது ஸ்ப்ரவுட்ஸ், ரொம்ப அழகா ரெடி ஆயிருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியும் கூட. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ரொம்ப அருமையா வந்திருக்கு. பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய தேங்காய் பூ, ஸ்ப்ரவுட்ஸு, லெமன் ஜூஸு, இது பார்த்தீங்கன்னா பெப்பரு, இவ்வளோதான். ஆனால் ரொம்ப அருமையான ரெசிபியா இருக்கு. இந்த ஹெல்த் கான்சியஸா இருக்கிறவங்க, உடல் நலத்தை நல்லா பேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா இந்த உணவை தாராளமாக ட்ரை பண்ணலாம்.